வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தகவலை தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனால் பணத்தை எடுக்க முடியல. இபிஎஃப் மெம்பர் போர்ட்டலில் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஏற்கனவே அப்டேட் செஞ்சுட்டேன். எம்ப்ளாயரும் அப்ரூவல் கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னாடியும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸு தவறாக இருக்குது, அதை சரி செய்யுங்கன்னு மெசேஜ் ஷோ ஆகுது. எப்படி அதை சரி செய்கிறதுன்னு பார்ப்போம். EPFindia.gov.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். சர்வீசஸ் ஆப்ஷனில் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். மெம்பர் UAN ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். என்னோடய UAN நம்பரை டைப் செய்கிறேன். பாஸ்வேர்டு கேப்சா டைப் செஞ்சுட்டு சைன்இன் கொடுக்குறேன். ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனில் கிளைம் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். பாருங்கள், இன்வேலிட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், கைண்ட்லி அப்டேட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் த்ரூ செல்ஃப் மோட் ஆர் எம்ப்ளாயர் டேட்டா பேஸ்னு மெசேஜ் ஷோ ஆகுது. அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு தவறாக இருக்குது. மெம்பர் போர்ட்டல் மூலமாக நீங்களாவோ அல்லது முதலாளி போர்ட்டல் மூலமாக வங்கி கணக்கு விவரங்களை அப்டேட் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க மேனேஜ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். இதில் KYC ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். பாருங்கள், ஏற்கனவே என்னுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு. சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்து தானே எம்ப்ளாயரே அப்ரூவ் கொடுத்தாரு. எதனால் இது போல் எரர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கு நேராக ஸ்டேட்டஸில் ரிஜெக்டட் டியூ டு மிஸ்மேட்ச் இன் நேம் அப்படின்னு மெசேஜ் ஷோ ஆகுது. அதாவது என்னுடைய பேர் தவறாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னோடய பேர் மெம்பர் போர்ட்டலில் உள்ள அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அசோக்குமார்னு இனிஷியல் முன்னாடி இருக்குது. ஆனால் என்னுடைய பேங்க் பாஸ்புக்கில் அசோக்குமார் எம்னு இனிஷியல் பேருக்கு பின்னாடி இருக்குது. அதனால தான் இது போல் எரர் காட்டுது. எப்போ ரிஜெக்ட் ஆச்சுன்னு ஆக்ஷன் டைமில் பார்த்தா 16/6/2022. ரிமார்க்ஸில் ரிஜெக்ஷனோட ரீசனு பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள உங்களோட பேர் இந்த போர்ட்டலில் ஏற்கனவே உள்ள பேரோட மாறுபடுகிறது. இதை எப்படி சரி செய்கிறது? பேங்க்கில் போயிட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டில் நேம் எப்படி இருக்கோ அது போலவே மாற்றம் செய்வது மூலமாக இதை சரி செய்யலாம். பேங்க் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். பேங்க் அக்கௌண்ட்டில் என்னோடய நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போலவே என்னோடய பேரை பேங்க்குக்கு போயிட்டு நான் மாற்றிட்டேன். பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மேலே கொடுத்த அதே நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். பேங்க் IFSC கோடு கொடுக்குறேன். வெரிஃபை IFSC கோட் கொடுக்குறேன். IFSC வெரிஃபைட். என்னுடைய பேங்க் நேமு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் முறையில் 1 டைம் பாஸ்வேர்டு வழியாக எனது அடையாளத்தை நிரூபிக்க இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். இந்த பாக்ஸை டிக் செஞ்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற OTPயை இந்த பாக்ஸில் என்ட்ரு செய்கிறேன். சப்மிட் கொடுக்குறேன். என்னோடய ரிக்வெஸ்ட்டு சப்மிட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.